ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சிலிக்காய் பச்சடி எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி 3 கிச்சிலிக்காய் எடுத்துக்கலாம். இதேமாரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோலை தனியாக தோல் மட்டும் எடுத்துக்கலாம். சோலை இதுமாரி கட் பண்ணி கொட்டை தனி எடுத்து வச்சுக்கலாம். எலுமிச்சளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு வானலில் 4 ஸ்பூன் ஆயில் விடலாம். எண்ணெய் இதுக்கு நல்லா தேவைப்படும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். 1 ஸ்பூன் தேவையான பெருங்காயத்தூள் போட்டுடலாம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க தோலை இதில் போட்டு வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் வதக்குறது. நல்லா ஒரு பாதி வதக்கிறது ஒரு 5 நிமிஷம் மேலே ஆகும். இது வெந்ததும் சோலை கட் பண்ணி வச்சுட்டு இதில் ஊற்றிடலாம். நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகும். நல்லா வதக்கினா தான் நல்லா அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டலாம். நல்லா இதுமாரி கிளறி விட்டலாம். மிளகாத்தூள் கலத்து 3 ஸ்பூன் போடுறேன். தேவையான உப்பு போட்டலாம். போட்டு ஒரு கலரிடலாம். புளி வடிக்கிட்டு வச்சுக்கிட்டு எடுத்துக்கலாம். விட்டுட்டு ஒரு 2 கப் அதில் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே இந்த வெல்லத்தை இதில் போட்டு கிளறி விட்டுடலாம். இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. சாப்பாட்டுக்கு விட்டு சாப்பிட்லாம். இதேமாரி நல்லா கொதிக்க விடணும். மிதமான சூட்டில் இதுமாரி திக்காக வர வரைக்கும் கொதிக்க விடணும். இது 1 வாரத்துக்கு நல்லாயிருக்கும். வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.